இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 5ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். தாவீதினுடைய வார்த்தைகளை கவனிச்சு பார்த்தீங்களா? நான் ராஜாங்கிறதுனால ஆலயத்துக்குள்ள போவேன் இல்லை, உடைய மிகுந்த கிருபையினால தான். எத்தனை பேர் நீங்க இதை உணர்கிறீர்கள்? இவ்வளோ பேர் விருப்பப்பட்டாலும் ஆலயத்துக்கு போக முடியல. அவங்க சரீரம் ஒத்துழைக்கலை, அவங்க குடும்பம் அனுமதிக்கலை, அவங்க சூழ்நிலை அதற்கு சாதகமாக இல்லை. அவர்கள் ஆலயத்துக்கு போகணும்னு சொல்லி எவ்வளோ தீவிரமாக முயற்சி செய்தாலும் அவர்களால் போக முடியல. ஆனால் நாமெல்லாம் இன்னைக்கு ஆலயத்துக்கு போகிறோன்னா அது கிருபை. இந்த கிருபையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. கிருபையை போக்கடிச்சிடாதீங்க. அடுத்தவன் சொல்கிறான் பாருங்க, பரிசுத்த சந்நிதி. அந்த ஆண்டுடைய சமூகம் என்பது வழக்கமாக நாம் கூடுகிற இடங்களிலே ஒரு கேதரிங் மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது. அது ஒரு பரிசுத்த சந்நிதி. பரிசுத்தமுள்ள ஒரு ஆண்டவரை நான் சந்திக்கிற ஒரு இடம். அதுக்கு நம்ம ஆலயத்துக்கு போகிற நாம ஒரு பரிசுத்த அலங்காரத்தோட அந்த ஆலயத்துக்கு போகணும். அப்போ ஆயத்தத்தோடு நீங்கள் ஆலயத்துக்கு போக பிரயாசப்படுங்க. ஏற்கனவே ஜெபித்து உங்கள் குறைகளெல்லாம் கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு, ஆண்டவரே உங்கள் சந்நிதிக்கு நான் போகிறேன், உங்களுடைய பரிசுத்தத்துக்கு நிகர் யாருமே இல்லைப்பா, அந்த பரிசுத்தமுள்ள தேவனை சந்திக்க நான் வர்றேன், என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு தாழ்மையான சிந்தையோட நம்ம ஆயத்தப்பட்டு அவர் சந்நிதிக்கு வரோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பயபக்தி. அவர் சொல்றாரு பார்த்தீங்களா, பயபக்தியுடன் பணிந்து கொள்வோம். அப்போ ஆலயம் நம்ம வழக்கமாக கூடுகிற இடம் தானே, நம்ம பார்க்காத பாஸ்டரா, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் நமக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி சாதாரணமாக இல்லை, பயபக்தியுடன் அப்படி வந்து நீங்கள் உட்கார்ந்து கர்த்தரை பாடுறதும், முழங்கால் படிடுறதும், கைகளை உயர்த்துறதும், கைகளை தட்டுறதும், அமர்ந்திருப்பதும், எழுந்திருப்பதும், வார்த்தைகளை கேட்பதும் உங்களுக்குள் இருக்கிற பயபக்தியை அது வெளிப்படுத்தும். உங்களை பார்க்கும்போது இவங்க கடவுளுக்கு முன்பாக பயபக்தியாக இருக்கிறாங்கன்னு தெரியும். அசால்ட்டாக இருக்கக்கூடாது, நிர்விசாரமாக இருக்கக்கூடாது. அது வேடிக்கையை பார்க்குற ஒரு இடம் மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணக்கூடாது, அல்லது வேடிக்கை பார்க்க வந்த ஒரு ஆள் மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணக்கூடாது. அது பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுகிற இடம். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க, உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க. வாலிப பிள்ளைகளை வச்சிருக்கிற பெற்றோர்களே, உங்கள் வாலிப பிள்ளைகள் பயபக்தியோட கண்களை மூடி முழங்கால் படியிடுகிற நேரம் நேர் முழங்கால் படியிடணும். கைகளை தட்டி பாடுற நேரம் நல்ல கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி பாடணும். தேவனுக்கு முன்பாக நம்ம எப்பொழுதும் பயபக்தியோடு இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்து ஆலயத்திற்கு கூட்டிகிட்டு வாங்க. தாவீது அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். நாமும் இதை கடைபிடிப்போம். ஆலயத்தில் உள்ள தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த ஆச்சரியமான ஆராதனை நாளிலும் இந்த வல்லமையான பிரசன்னத்தை அனுபவிக்க ஒவ்வொருவருக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.